ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லோரும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் பால் வச்சு ஒரு ரெசிபி சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளானது தான். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி. இது நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் சிக்கன். இதை என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிடுங்க, இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதில் சிக்கனில் பாருங்கள், இதை 1 ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுருங்க மல்லித்தூள். இதை கட் பண்ணிக்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோங்க நீங்கள். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இதில் எடுத்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி. சில பேர் தயிர் ஊற்றுவாங்க, தயிர் வேணாலும் 1 டீஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. எப்போதும் நான் தயிர் சேர்க்கறது இல்லை. இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடலாம். சிம்பிளான கிரேவி தான். இதை மூடி வச்சிடலாம். இந்த அளவு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ப்ளஸ் ஒரு பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. வச்சிடலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிறோங்க. 2 டீஸ்பூன் போதும். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் எடுத்து வச்சா இல்லையா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுருங்க. அடுத்து வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் நிறம் வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது. இப்போ வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும், கருவேப்பிலை ஸ்மெல் வரும். நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு, நல்ல மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது டேஸ்ட்டே. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் இப்போ சேர்த்துடலாம் தக்காளி. நான் 2 தக்காளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி இங்கே வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு 4 பீஸ் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி வச்சிடலாம். பால் புழிஞ்சு வச்சிடும். லைட்டாக தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சேன். அரைச்சிட்டு வந்தேன். தக்காளி வதங்குறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சாச்சு. இதை பால் புழிஞ்சு வச்சிடும். தக்காளி வதங்கிடுச்சு நல்லா. இந்த அளவு வந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கறியிலையும் பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சிக்கனை
இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா பரட்டிட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும் இல்லையா, இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். தான் தெரியுது இவ்வளோ. இந்த மாதிரி நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வதங்குது பாருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா அவியணும் இல்லையா சிக்கன். இப்போ வேணுங்கிற அளவு ரொம்ப தண்ணியும் சேர்க்க வேணாம். ஏன்னா தேங்காய் பால் எடுத்து சேர்க்கணும். இந்த அளவு தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்து தான் நீங்கள் சேர்க்கணும். உங்கள் டேஸ்ட் எப்படியோ அந்த அளவுக்கு. கொஞ்சமாக எனக்கு உப்பு தேவைப்படுது, அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து போடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வத்திருச்சு கொஞ்சம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு தலைப்பால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பால் தான் இது. ஒரு புளி தான் புளிஞ்சிருக்கேன் நான். தேங்காய் பால் ஒரு தண்ணி. உங்களுக்கு உப்பு உரப்பு எது கம்மியாக இருந்தாலும் இந்த தேங்காய் பால் கூட நீங்கள் மிளகாத்தூள் வேணால் சேர்த்துடுங்க. உப்பு எது வேணாலும் சேர்த்து இதில் இப்படி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாகிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு புதினா மல்லி இலை இதெல்லாம் வேணும்னா போடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. ஒரு சிம்பிளான ரெசிபி ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.